வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு இந்த 100 சாமி திரைப்படத்தை வந்துட்டு பிரபலப்படுத்துறதுக்கான காணொளி தான் இது. இதுக்கு நமக்கு வந்துட்டு எந்த காசும் இல்லை, வேற ஏதோ பரிசு பொருளோ இதெல்லாம் வாங்கலை. எனக்கா பட்டுச்சு, நானா பண்ணுறேன், அவ்வளோதான். காசு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கே தெரியும், இன்னும் அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல. சமீப காலகட்டத்தில் 2026 பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ரொம்ப நல்ல படங்கள் நிறையா கொடுத்துட்ருக்கு. தாய் கிழவியாக இருக்கட்டும், இப்போ இந்த பிளாஸ்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு வரிசையாக. ன்றப்போ இந்த படமும் வந்துட்டு நல்ல படம். வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நம்பர் பண்ணுச்சு, ஒரு வெற்றி பெற்றுச்சுன்னா அடுத்து இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்துட்டு பண்ணுறோம். இந்த படத்தோட மையக்கருத்து ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதவை மறுமணம் அப்படின்றது தான் ஒரு முதல் வரியா. விதவை மறுமணம், கணவனை இழந்த ஒரு பெண் வந்துட்டு என்னென்ன துன்பங்களை சந்திக்கிறா அந்த உலகத்தில். அதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும்னு நினைக்கும் போது இந்த சமூகம் என்னென்ன பண்ணுது, அதுவும் அவங்க குடும்பத்தாரே எப்படிலாம் அவங்கள வந்துட்டு நோகடிக்கிறாங்கன்றத வந்துட்டு அப்பட்டமாக காட்டுது. அந்த தனிமை எப்படி இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில காட்சியில் உயிரற்ற பொருள்கள் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு உயிரற்ற பொருள் வந்துட்டு இதில் வந்து ஒரு பெரிய கதாபாத்திரமாக இருக்கும். அது ஒரு கதாபாத்திரம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றது நீங்கள் வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நடித்த நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்ஸு, நம்ம சுவாசிகா, அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருக்காங்க. கதாபாத்திர தேர்வு வந்துட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. இதே 40 வயது இந்த நடுத்தர வயதினரோட காதல், அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஊடல், காதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லப்பர் பந்து படத்தில் அருமையாக காமிச்சிருப்பாங்க. 40 வயசில் ஒரு லவ்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு மாதிரி அந்த படம் இருந்தது. அதிலே நடித்து அதே நடிகை எடுத்துகிட்டு வந்து போட்டது இதில் அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பலத்தை சேர்த்துருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா அந்த படத்துலேயே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி 40 வயசில் இவங்க வந்துட்டு காதலிச்சது எப்படின்னு. அதே மாதிரி இங்கே வரும்போது அந்த நடிப்பு திறன் அவங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியாக மேட்ச் பண்ணிட்டாங்க, ஈஸியாக சரி கட்டிட்டாங்க. இந்த ஒளிப்பதிவு, திருத்தல், எடிட்டிங், இந்த இசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அமைஞ்சதுனால தான் இந்த படம் வந்துட்டு படம் பார்த்து நான் வந்துட்டு 2-3 நாள் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி அது பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆக போகுது. ஆனாலும் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு நம்ம காணொளி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். அவ்வளோ நல்லா எடுத்து வச்சுருக்காங்க படம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சலிப்பு தட்டலை, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே தோணலை எனக்கு. படம் வந்துட்டு இப்போ இருக்க சமூகத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக தேவையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உண்மை கதையும் கூட. 2 மகன்கள், 20, 25 வயது மகன்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2017 நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வந்துட்டு தாயின்றது வந்துட்டு அந்த கருத்து தான். 100 சாமின்றது தாயை வந்துட்டு நீங்கள் கடவுள், சாமி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் தூக்கி வச்சு அவங்கள வந்துட்டு இன்டெரக்டாக வந்து புஷ் பண்ணாமல், அவங்க வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணாமல், நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு கருத்தை தான் இந்த படம் வந்துட்டு வலியுறுத்துது. சாமி அப்படின்ட்டு 100 சாமி, கடவுள், என் தெய்வம் அப்படின்ட்டு தள்ளி வச்சு தனிமைப்படுத்திடாம இந்த மாதிரி குளோரியஸான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாமல், அவங்களும் மனுஷி தான், ரத்தமும் சதையும் இருக்க நம்மள மாதிரி ஒரு உயிர் தான், மனுஷி தான்றதை வந்துட்டு உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்கன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியுறுத்துகிற ஒரு கருத்தாக இருக்குது. வசனங்கள் தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2-3 வசனம் வந்துட்டு அப்படியே பசுமை தாணி மாதிரி பதிகிற மாதிரி. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, கடைசியில் இறுதி கட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே வந்துட்டு இவங்களை வந்துட்டு திட்டிக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு ஒரு நைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்குற கேள்விக்கு இவங்க ஒரு பதில் கேள்வி கேட்பாங்க. தேட்டரே வந்துட்டு நிசப்தமாயிருச்சு. எல்லாம் வந்துட்டு ஷாக்கில் இருக்கானா இல்லை அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுதா? ஏன்னா அப்படி ஒரு இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தமிழ் படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி அவங்க கேட்டதும் ஓகே, ஒரு 10 செகண்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங்க்கு டைம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அந்த 10 செகண்டுக்கு அழிச்சு பார்த்தீங்கன்னா பூரா விசில் அடிக்கிறான், கத்துறான், கூச்சலிடுறான். செம்மையாக இருந்துச்சு. நானே வந்துட்டு தனியாக போய் உட்காந்துக்கிட்டு சூப்பரப்புன்ற மாதிரி இந்த நம்ம கவுண்டமணி மாதிரி கை தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடந்த அந்த சீன் வரும்போது என்னை மீறி நான் ஒரு ஒரு கொண்டாட்டம், ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், கத்தி கூச்சலிட்டுக்கிட்டு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள் திரையரங்கில். அதே மாதிரி இந்த வாழ்ந்து கெட்டவன் அப்படின்ற ஒரு வசனம் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் திரையரங்கில் போய் பார்த்து அனுபவிங்க மற்றும் ஆதரவு கொடுங்க இந்த படத்துக்கு. உணர்ச்சிவசமான காட்சிகளும் சரி, பொழுதுபோக்கான காட்சிகளும் சரி, ரெண்டுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த படத்தில் வந்திருக்கு. அது இந்த படத்தோட ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கருத்தும் சொல்லி உங்களுக்கு அதே மாதிரி பொழுதுபோக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த படம்லாம் 2-3 வாட்டி கூட பார்ப்பாங்க.
நேரம் இருக்குன்றப்போ மகன் வந்துட்டு ஆரம்பத்தில் பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் புரிஞ்சுக்காம இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவனை மெனக்கெட்டு நிறைய விஷயம் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா வந்துட்டு அந்த கதை வந்துட்டு எழுத்தில் வந்துட்டு இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இப்போ படமாக வரும்போதும் இந்த மாதிரி பெருசாக நல்லா இருக்கும், நல்லா போகும். அது இயக்குனருக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். நல்ல சசின்றவர் தான் இயக்குனர். அவருக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கள். நல்லபடியாக இன்னும் நிறைய படம் இந்த மாதிரி வரணும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். கருத்தும் உறுத்தான கருத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் போய் திரையரங்கில் பார்த்து உங்கள் கருத்து என்னன்றதை நம்ம கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.